நான் இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு இடியாப்பமும் வடகரியும் கொண்டு வந்திருக்கேன். அதை அவங்களுக்கு கொடுக்கணும். ரொம்ப நன்றிமா. யாராவது உங்களுக்கு கால் பண்ணியோ மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணியோ இன்ஃபார்ம் பண்ணாங்களா? இல்லையா மேடம். இல்ல இந்த ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு உணவு தேவைப்படுதுன்னு சொன்னாங்களா? இல்ல மேடம், அந்த மாதிரி எல்லாம் யாரும் பண்ணல. இந்த ஆசிரமத்தை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானா தான் வந்தேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலமா. இதாமா கடவுளோட கருணைங்கிறது. இன்னைக்கு மதிய சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தேன். வழக்கமா பணம் அனுப்புற ஸ்பான்சர் கிட்ட இருந்து சரியா பணம் வரல. இந்த மாசம் முழுக்கவே நெருக்கடியா கொஞ்சம் சிரமம் ஆயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் நானே சில பேருக்கு போன் பண்ணி உதவி கேட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அப்படி யார்கிட்ட கேட்கறதுன்னே தெரியல. உதவி பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைச்ச 2 பேரு போன் அட்டன் பண்ணல. சரி, அவங்க பிஸியா இருந்திருப்பாங்க, அதனால கூட போன் அட்டன் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா குழந்தைங்க பசி தாங்க மாட்டாங்களேமா. மொத்தமா 15 குழந்தைங்க இருக்காங்கம்மா. எப்படி அவங்க பசிய போக்க போறேன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். கடவுள் கிட்ட குழந்தைங்களை இன்னைக்கு பட்டினி போட்டுற கூடாதுன்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன். அதை ஏத்துக்கிட்டு கடவுள் தான் உங்களை அனுப்பி வச்சிருக்காருன்னு நான் நம்புறேன். முதல்ல நான் ஒரு உண்மையை சொல்லிடுறேன். சொல்லுங்கம்மா. ஆக்சுவலி குழந்தைங்களுக்காக நான் இதை செய்யல. இடியாப்பம் விற்கிறது தான் என் பிசினஸ். இன்னைக்கு சரியா சேல்ஸ் ஆகல. கீழே கொட்டவும் எனக்கு மனசு வரல. மீதமானதை கொண்டு வந்திருக்கேன்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. நாளையில இருந்து குழந்தைங்களுக்காக கூட நான் தனியா செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போறேன். நிஜமா? நீதாமா கடவுள்? ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உண்மையாதாமா சொல்றேன். அவரை நான் நேர்ல பார்த்ததில்ல. அதனாலதான் உங்களை மாதிரி நல்ல உள்ளம் கொண்ட தேவதைகளை படைச்சு இந்த மாதிரி ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு உதவி பண்றதுக்காகவே உங்களை அனுப்பி வச்சிருக்காரு. குழந்தைங்களுக்காக செஞ்சது இல்லைன்னு உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் வேண்டாம். நீங்க குழந்தைங்களுக்காக தான் செஞ்சிருக்கீங்க. அதனாலதான் இங்க வந்து சேர்ந்திருக்கு. நாளையில இருந்து குழந்தைங்களுக்கு ஏன் நீங்க செஞ்சு கொண்டு வரேன்னு சொல்லணும். அப்ப எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கும். நீங்க ரொம்ப சந்தோஷமா. நீங்க யாரு? இது என் ஃப்ரெண்டு தேன்மொழி. நான் கண்மணி. உங்க மனசு மாதிரியே 2 பேருக்கும் அழகான பேரு. அப்ப இந்த புண்ணியம் 2 பேரையுமே சேரும். குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாமா மேடம்? வாங்க, நீங்களே வந்து பரிமாறுங்க. வாங்க. இவங்க பேரு கண்மணி. இவங்க உங்களுக்காக ஸ்பெஷலா இடியாப்பம் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. உங்க நன்றிக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு மட்டும் இல்ல, இனி தினமும் உங்களுக்கு இடியாப்பமும் குருமாவும் கொண்டு வர போறேன். எல்லாரும் சாப்பிடலாமா? இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நல்லா படிக்கணும். அக்கா, இதெல்லாம் வீடியோ எடுக்கிறீங்களா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் அக்கா. சோஷியல் மீடியால நாங்க ஷேர் பண்ணுவோம். நீங்க இது விரும்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எங்களுக்கு இது தேவையா இருக்கு. இது உங்களை ப்ரமோட் பண்றதுக்காக இல்ல. பல பேர் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி 4 பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கம்மா. சரி, அப்ப போட்டுக்கோங்க. இதுல ஹைலைட் நான் இல்ல, இந்த குழந்தைங்களும் எங்களோட சந்தோஷமான சிரிப்பும் தான். தேங்க்யூமா. மாயா, இந்த வீடியோ பாரு, செம்மையா இருக்குல்ல? ஆமா, இது செம்மையா இருக்கு. யாருக்காச்சும் அனுப்பிச்சு விடலாமா? கார்த்தி சித்தப்பாவுக்கு அனுப்பலாமா? பவியத்தைக்கும் அனுப்பு. அனுப்பிட்டேன். இதை அன்பு சித்தப்பா கிட்ட காட்டலாமா?